இஸ்ரேல் காசால வந்து வார் நடந்துட்டு இருக்கு. இப்போ வரையும் வார் அப்படி நடந்துட்டே தான் இருக்கு. மேலோட்டமா ஒப்பந்தம் அப்படின்னு போடப்பட்டு இப்போ வரையும் அங்க வார்களும் அங்க தொடர்ச்சியா வந்து தாக்குதல்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இது வந்து ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே வந்து 2023 வந்து வார் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஆனா அதுக்கு முன்னாடி 2021 இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து மனித உரிமை மீறல் வந்து நடந்துட்டு இருக்குது, போர்க்குற்றங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு, இனப்படுகொலை வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஐநா தரப்புல இருந்து வழக்கு தொடர்ந்து அங்க வந்து அந்த வழக்கு வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர், அதாவது ஐநா சபையில் இருந்தக்கூடிய மத்த நாட்டை சேர்ந்தவர் ஒருத்தர் வந்து அங்க தலைமை தாங்கி இந்த குழுல வந்து பார்த்துட்டு இருந்தாரு. அது சம்பந்தமான விசாரணைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இந்தியாவை சேர்ந்த முரளிதரர், இவர் நீதிபதி முரளிதரர், இவரை வந்து போட்டிருக்காங்க. இவர் எதுக்காக போட்டிருக்காங்க, என்ன விசாரணைகள்லாம் செய்ய போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போர்க்குற்றங்கள் வந்து அங்க நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுவரையும் அவங்க எடுத்த ஆவணங்களா இருக்கட்டும், அவங்க எடுத்த இன்வெஸ்டிகேஷனா இருக்கட்டும், இப்போ வரையும் அவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய இது சம்பந்தமாக நடத்தக்கூடிய எல்லா தரவுகளையும் வந்து இவங்க கிட்ட வந்து இப்போ ஒப்படைச்சிட்டாங்க. மேலும் இதுக்கு அடுத்து வந்து இவங்க அங்க என்னெல்லாம் நடக்க போகுது, இதுக்கப்புறம் வந்து போர்க்குற்றங்களை வந்து முக்கியமா யார் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையுமே பார்த்துருக்காங்க.